அன்னைக்கிலே அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா கூப்பிடுமா, அப்படியே மாமாவுக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாமா. மாமா, அத்தை வீட்டில் இல்லை மாமா, கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. அப்படியாம்மா அன்னைக்கிலே அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்களாக்கும். சரிம்மா, இந்த பணத்தை கொண்டு போய் அப்பனா நீ பீரோலில் வை. அம்மா நான் மறுபடியும் தோட்டத்துக்கு போகவங்களையும் வந்துட்டாங்கன்னா இந்த பணத்தை எடுத்து நான் அம்மாட்ட கொடுத்துட்றேன். அப்படி நான் தோட்டத்துக்கு போன பிறகு அம்மா வந்தாங்கன்னா இந்த பணத்தை நீயே அம்மாட்ட எடுத்து கொடுத்துரு அன்னைக்கிலே. சரிங்க மாமா, நீங்கள் சொல்கிறது போலயே நான் செஞ்சிட்றேன். அடப்படுவாவே, பொண்டாட்டி முந்தானையில் முடிச்சு வைக்க சொல்கிறானே இந்த பணத்தை அவாட்ட கொடுத்து. இப்படி எத்தனை நாள் செஞ்சான்னு தெரியலையே. ஐயோயோ, என் அம்மா வீட்டு சொத்து இப்படி இல்லாமல் அழியுது. கோயிலுக்கு போன அம்மா மட்டும் இன்னைக்கு வரட்டும். இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் 2 பேர்த்துக்கு சேர்த்தே வேட்டு வைக்கிறேன் பாரு. மாமா, வெயிலோட வந்திருக்கீங்க, இப்படி உட்காருங்க மாமா. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொண்டு வரேன் மாமா. சரிம்மா அன்னைக்கிளி. 1 மணி நேரத்துக்கு பிறகு. எப்பா எப்பா எப்பா, இந்த இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரவங்களையும் எப்படி கை காலெல்லாம் ஓஞ்சி வருது. வெயில் வேற இந்த அடி அடிக்குது. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுப்போம். அம்மா, கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்போ தான் நான் வந்தேன். நீ கோயிலுக்கு போகிறேன்னு இப்படி கோயில் உலகத்துலையே சுற்றிக்கிட்டு தெரியுமா? உன் மகன் சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து அப்படியே உன் மருமகிட்ட கொடுத்து அவன் முந்தானையிலேயே போட்டு முடிஞ்சு வைக்கட்டும், சரியாம்மா? ஷோ, என்னடி மல்லிகா சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லு. ஏற்கனவே நான் வெயிலில் போயிட்டு வந்ததே எரிச்சலாக இருக்குது. இதில் நீ வேறு எதையாவது சொல்லாத. சொல்கிறத தெளிவாக சொல்லு. சொல்கிறேம்மா, சொல்கிறேன். இப்போ உடம்பு மட்டும் உனக்கு எரியிறாப்பில் இருக்குது வெயிலில் போயிட்டு வந்த உடனே. நான் சொன்னதை கேட்டால் மனசும் சேர்ந்து எரியும் பார்த்துக்கோ. அப்படி ஒரு செய்தியை தான் உனக்கு சொல்ல போகிறேன். மல்லிகா, வளன்னு பேசிக்கிட்டே இல்லாமல் சடக்குன்னு விஷயத்த சொல்லுமா. சொல்கிறேம்மா, சொல்கிறேன். உன் மகன் செஞ்ச காரியத்தை பார்த்ததுலேருந்து என் வயிறு கபகபான்னு எரியுது. அது சொல்கிறேன் கேளு. நீயே கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம தெரு முக்கு கூட தாண்டியிருக்க மாட்டேம்மா. அப்படியே உன் மகன் வீட்டுக்குள்ளே வந்தா ஒரு பை நிறைய பணத்தை கொண்டு வந்தாம்மா. பணத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுத்து இதை கொண்டு போய் பீரோலில் வைன்னு அவள் கையில் கொடுத்துட்டு மறுபடியும் தோட்டத்துக்கு போயிட்டாமா. என்னடி சொல்கிற மல்லிகா? ஏம்மா, என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? பணத்தை ஒரு பை நிறையா கொண்டு வந்து பொண்டாட்டை கையில் கொடுத்துட்டு பீரோலில் வைடின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாமா உன் மகன். ஏம்மா, தோட்டத்தில் எந்த வருமானம் வந்தாலும் எப்பயுமே உன் கையில் தானம்மா கொண்டு வந்து கொடுப்பான். பார்த்துக்கோ, இன்றைக்கி கொண்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுக்குறேன். இப்படியே நீ விட்ட அம்புட்டு காசையும் அவனுங்களே ஒதுக்கிக்கிட்டு உன்னை ஓட்டாண்டிய நடுத்தருவில் உட்கார வச்சிருவானுங்க. பிறகு நீ பணத்துக்கு அவங்க கையைத்தான் எதிர்பார்த்து இந்த வீட்டில் உட்காந்துருக்கணும். உன் நிலைமையே மோசமாக போயிடும். நான் இப்பயே சொல்லிட்டேன். இது என்னன்னு கேட்காம நீ விட்டுறாத. மல்லிகா, நீ உங்கள் அண்ணனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற. உங்கள் அண்ணன் எப்பயுமே எந்த வருமானம் எந்த பணம் வந்தாலும் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அதை என் கையில் தான் கொடுப்பான். நீ அதை தெரியாமல் எதையாவது பேசிகிட்டு இருக்காத. அம்மா, நீங்கள் நினைக்கிறது போலலாம் உங்கள் மகன் இல்லைம்மா. பொண்டாட்டி கையில் காசை கொடுத்து நல்லா காசை ஒதுக்கணும்னு பார்த்துட்டேன். இப்படியே போணுச்சு உங்களுக்கு 5 பைசா கூட உங்கள் கைக்கு வராது. உங்களை ஓட்டாண்டியாக உட்கார வச்சுருவான் அந்த வீட்டில். நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுட்டு நல்ல ஒரு முடிவாயிடு. மல்லிகா, என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேல, நான் என்ன செய்யணும்னு பார்த்து முடிவெடுக்கிறேன். நீ ஒரு ரூமுக்கு போ. அம்மா, இந்த வீட்டுக்கு என்றைக்குமே நீதாம்மா ராணியாக இருக்கணும். அதை உன் மனசில் வச்சுக்கிட்டு நல்லா முடிவாயிடுமா. சரி மல்லிகா, நான் பார்த்து நல்ல முடிவாக எடுக்கிறேன். நீ ரூமுக்கு போ. சரிங்கம்மா. ஷப்பாடி, இப்போ தான் வயிறு லேசாக இருக்குது. அம்மாட்ட சொல்ல வேண்டியதாக சொல்லியாச்சு. இனி என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன, பொண்ணு பார்க்குற தரகர் அண்ணனை வர சொல்லியிருந்தோம். காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னார். இன்னும் ஆளை காணோமே. ராஜாட்ட சொல்லி ஃபோன் போடுவோமா? சார், ராஜாட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் வந்த பிறகு எதுனாலும் பேசிக்கலாம். இப்போதைக்கு சொன்னோம்னா தரகரை வர வேணாம் அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம். அப்படி வரலைன்னா அதுக்கப்புறமா மருமகிட்ட கூட ஃபோன் இருக்குது, வாங்கி ஃபோன் போட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். வாங்கண்ணே, உங்களை தான் ஆளை காணோன்னு நேரம் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தங்கச்சிம்மா, இங்கே தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன். வரும்போதே ஒரு ஃபோன் வந்துருச்சுமா. அப்படியே என்ன ஏதுன்னு அங்கேயும் போய் பார்த்துட்டு அப்படியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, வாங்கண்ணே, இப்படி வந்து உட்காருங்க. இருக்கட்டும்மா தங்கச்சி, இன்னும் 2-3 பேர் பொண்ணு பார்க்கறதுக்கு போட்டாலாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் போகணும். இந்த பொண்ணு போட்டாவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் தான் வந்தேம்மா. அண்ணே, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தேன். அப்போ பார்க்கும்போதே என் பையனுக்கு நீங்கள் கொடுத்த பொண்ணோட ஜாதகம் பொருந்தவே இல்லை.
அதனால தான் அப்போ நேரம் சரியில்லையோ என்னமோன்ட்டு அந்த பொண்ணு பார்க்குறத அப்படியே நிப்பாட்டிட்டு இப்போ நான் பொண்ணு பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருக்கேனே. என் மகன் வேற இவ்வளோ நாள் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இப்போ தான் ஊருக்கு வந்திருக்கான். சீக்கிரமாக அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு விட்டோம்னா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாமேன்னு உங்களை வர சொன்னேனே. தங்கச்சிம்மா, அப்ப நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க அப்ப ராஜாவோட சாதகத்தை என்கிட்ட கொடுத்தீங்கல்ல, அதை பார்த்து தான் இப்போ ஒரு நல்ல பொண்ணு பொருந்தி வந்திருக்குது. 10க்கு 8 பொருந்தம் 2 பேருக்கு நல்லா பொருந்தி வந்திருக்கு பார்த்துக்குங்க. இந்த பொண்ணை பார்த்தாலே உங்க மனசுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்குது. உங்க மகன் படிச்ச படிப்புக்கு சமமா இந்த பிள்ளையும் படிச்சிருக்குது. நல்ல குணமான பொண்ணுமா. இந்த பக்கத்து ஊர்ல தான் இவங்க இருக்காங்க. இவங்க அப்பாவும் காசு பணத்துக்கு குறையே இல்லைம்மா. நல்ல பெரிய இடம் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லம்மா, பொண்ணுக்கு 150 பவே நகை போடுவாங்க. காசு பணத்துல சீர் சனத்தில எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அண்ணே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இந்த பொண்ணு தான் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேனே. அம்மா, நீங்கள் 2 பேர் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேம்மா. இப்போ என்னம்மா என் கல்யாணத்துக்கு அவசரம்? அம்மா, நான் இப்போ தானம்மா ஊர்லேருந்து வந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்மா. அம்மா, இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணமே எனக்கு இல்லைம்மா. நான் எப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேனோ அப்போ நீங்கள் எனக்கு பொண்ணு பார்த்தா போதும்மா. ராஜா, என்னப்பா பேசுகிற நீயே? அம்மா, நான் எந்த முடிவு எடுத்தாலும் உன் நல்லதுக்கு தான் முடிவெடுப்பேன் பார்த்துக்கோ. இப்போ உனக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது பார்த்துக்கோ. இந்த வயசுலேயே நம்ம பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாதான் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பொண்ணு பார்த்து நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க முடியும். அதனால தான் இப்போயே நான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைப்பா, எனக்கும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக வரணும். நான் கொஞ்சம் நல்ல கெதியாக இருக்கும் போதேவும் பேரன் பேத்திகளை பார்த்துடணும்னு நான் ஆசைப்பட்றேன்ப்பா. ராஜா தம்பி, அம்மா சொல்றதும் சரிதானப்பா. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற பொண்ணோட ஜாதகமும் உங்க ஜாதகமும் 8 பொருத்தம் நல்லா பொருந்தி வந்திருக்குப்பா. அது மட்டும் இல்ல, பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கு பார்த்துக்குங்க. பொண்ணுக்கு 150 பவன்ல நகை போடுவாங்க. பொண்ணு விட்டு நல்ல பணக்காரவங்கப்பா. நல்ல குணநலமா இருப்பாங்க. அதே போல பொண்ணு நல்ல குணமான பொண்ணுப்பா. படிச்சிருக்குங்கிற தலை கௌரவமே அந்த பொண்ணுக்கு இருக்காது. நானும் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன்ப்பா. நல்ல பொண்ணுப்பா. உங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுப்பா. அம்மா, என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்களாம்மா? ராஜா, நீ அம்மாவை புரிஞ்சுக்கப்பா. நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தானே செய்வேன். தங்கச்சிம்மா, தம்பி மட்டும் அந்த காலத்துல இப்படி பேசுறாரு. இந்த காலத்து பசங்க எல்லாம் இப்படித்தான். என் கனவு, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, நனவு இருக்குன்னு எதையாவது இப்படி பேசிக்கிட்டே தெரிவாங்க. நீங்க போய் பொண்ணை பாருங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். அண்ணே, தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்கண்ணே. நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ஏ ராஜா, அந்த அண்ணேட்ட எதுக்குடா மரியாதை குறைவா பேசுகிற? எது பேச வேண்டியனாலும் என்கிட்ட பேசு. சரிங்கம்மா தங்கச்சி, இந்த பையில பொண்ணோட போட்டா இருக்குது. நீங்க பார்த்துட்டு என்ன ஏதுன்னு உங்க முடிவை ஃபோன்ல சொல்லுங்க. நான் கிளம்புறேம்மா. ராஜா, இப்படி வாப்பா. இந்தாங்கம்மா தங்கச்சி, இதுல பொண்ணு போட்டா இருக்குது. நீங்க பார்த்துட்டு உங்க முடிவை ஃபோன்ல சொல்லுங்க. சரிங்கண்ணே. அம்மா, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் பொண்ணு புரோக்கர்கிட்ட பொண்ணு போட்டால் வாங்கி வச்சிட்டிங்களம்மா. எனக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணை பிடிக்காது. நீங்களே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வாங்க. ராஜா, என்னப்பா நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிறவே மாட்ற. உன் வயசுலலாம் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு நம்ம யாழ்னி குட்டியே பிறந்துட்டா பார்த்துக்கோ. அம்மா, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா. அதை எப்படி அமையணும்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேம்மா. இது தெரிஞ்சுக்கிறாம எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துட்டிங்கன்னா எப்படிம்மா? முடிவு பண்ணாமல் எப்படிப்பா இருக்கிறது? நாளைக்கே போய் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வருவேன். இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு. ஊரில் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதா, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ. இந்த பொண்ணு நல்லா வசதியான இடத்து பொண்ணு, நல்ல குடும்பத்து பொண்ணு, நல்லா படிச்சிருக்கவும் செய்கிறா. அதனால தான் இந்த பொண்ணை பார்த்து நான் உனக்கு முடிக்க போகிறேன். அம்மா, வசதியெல்லாம் முக்கியமாம்மா. என் மனசுக்கும் பிடிச்சிருக்கணும்லம்மா. அப்படி பிடிச்ச பொண்ணு தானம்மா எனக்கும் வேணும். மனசுக்கு பிடிச்ச பொண்ணுன்னா என்னப்பா? அந்த பொண்ணு படிச்சிருக்கணுமா, வேலைக்கு போகணுமா, அதெல்லாம் சொல்லு. மற்றபடி என் அனுபவத்தில் நான் பார்த்து பண்ணுற இந்த கல்யாணம் தாப்பா உனக்கு நிலைக்கும். நீ போய் ஒரு தப்பான முடிவை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் என் தலையில் இடியை இறக்கிடாதப்பா. அம்மா, ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்நாள் முழுக்க நான் ஏம்மா கஷ்டப்படணும்? அம்மா, கல்யாணங்கிறது 2 மனசும் ஒன்று சேரணும்மா. அதில் ஒரு மனசுக்கு கூட பிடித்தம் இல்லைன்னா அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காதும்மா. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்குறேன், பொண்ணு பார்க்குறேன்னு இப்படிலாம் போனால் எப்படிம்மா? ராஜா, இப்படி வந்து உட்காருப்பா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா. தங்கம், அம்மா சொல்கிறத கொஞ்சமாவது கேளுப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ப்பா.
ராஜா, நீ இப்போ நல்லா வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற. நாளைக்குன்னு உனக்குன்னு ஒரு பொண்ணு வந்தா அவன் உன் கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு நடக்கிறவளா இருக்கணும்ப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுமே எல்லாரோட மனசையும் புரிஞ்சவளா இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து போகிறவளா இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணைத்தான்ப்பா அம்மா உனக்கு பார்க்குறேன். அம்மா, நான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறது உங்களை எதிர்க்கிறதுக்காக இல்லைம்மா, என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காகம்மா. அம்மா, என்னை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா. ராஜா, நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீல்லப்பா. இந்த தடவை நான் சொல்கிறத தான் நீ கேட்டாகணும். உனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமைப்பா. அதனால் கண்டிப்பாக பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணை போய் பார்த்தா உன் மனசு தானாகவே மாறிடும். வர ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறோம். நீ ரெடியாக இரு. அம்மா அம்மா அம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஐயோ அம்மா, என்ன சொன்னாலும் என் மனசை புரிஞ்சுக்கிறவே மாட்டுறாங்களே. என் மனசு முழுக்க மீனாட்சி தான் இருக்கா. நான் எப்படி பொண்ணு பார்க்க போகிறது? இப்போ நடக்கிற விஷயம்லாம் மீனாட்சிக்கு தெரிஞ்சா மீனாட்சி என்னை பற்றி என்ன நினைப்பா? நேற்று தான் என் காதலை பற்றி மீனாட்சிக்கிட்ட சொன்னேன். அம்மா சொன்னது போல் நம்ம பொண்ணு பார்க்க போனால் மீனாட்சி நம்மளை பற்றி எப்படி நினைப்பா? என்ன செய்கிறதுனே தெரியலையே. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு எப்பம்மா வந்தீங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தது இருக்கட்டும்ப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே வாப்பா. அம்மா சொல்லுங்கம்மா, என்கிட்ட என்ன பேசணும்? தங்கராசு, நான் வீட்டில் இல்லாதப்ப பணத்தை கொண்டு வந்து உன் பொண்டாட்டி கையில் கொடுத்தியாமில்ல, இது என்னப்பா புது பழக்கமாக இருக்கு? அம்மா, பணத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தான் கொண்டு வந்தேம்மா. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க, நான் மறுபடியும் தோட்டத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் பணத்தை அன்னைக்கிளி கையில் கொடுத்துட்டு அம்மா வந்தாங்கன்னா நீ எடுத்து கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு தான்மா நான் தோட்டத்துக்கு போனேன். அண்ணே, யாரும் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு தானே பணத்தை கொண்டு வந்து அண்ணி கையில் கொடுத்த. நான் பார்த்துட்டேன் அதை. நான் பார்த்த அம்மாட்ட சொன்னதுனால இப்போ ஏதோ சொல்லி அம்மா கிட்ட மலிப்பி பேசிக்கிட்டு இருக்கியா? மல்லிகா, நடந்தது என்னன்னு தெரியாமல் நீ சாட்டுக்கு எதையாவது கதை கட்டி விடாத. அம்மா இல்லைன்னு சொல்லி தான் நான் அன்னைக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு போனேன், சரியா? அதுவும் அன்னைக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அம்மா வரவும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். நீ சாட்டுக்கு ஒரு கதையை கட்டி விடாத. அம்மா, உன் மகன் நல்லா சமாளிக்கிறாம்மா. ஏய் தங்கராசு, உன்கிட்ட நான் தானடா கேள்வி கேட்டேன், எனக்கு பதில் சொல்கிறா. என்ன ஹாலில் ஒரே சத்தமாக இருக்குது, மாமா குரலும் கேட்குது, அத்தை குரலும் கேட்குது, என்னன்னு தெரியலையே. சரி போய் பார்ப்போம். தங்கராசு, நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணுவேன்னு நான் என் கனவுல கூட நான் நினச்சதில்லப்பா. மாமா, அத்தை என்ன நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறீங்களே மாமா, என்னாச்சு மாமா? அண்ணே, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே மூஞ்சிய பாவம் போல வச்சுட்டு வந்து நிற்கிறீங்களே அண்ணே. உங்களை போல யாராலையும் இருக்க முடியாது அண்ணே. மல்லிகா, தேவையில்லாமல் அவளை எதுவும் பேசாத பார்த்துக்கோ. அவ கேட்குறதுல என்னடா தப்பு இருக்குது? உன் பொண்டாட்டி தானடா, அப்படியே தூண்டி விடாமையே நீ இந்த பணத்தை எடுத்து அவ கையில் கொண்டு வந்து கொடுக்காம இருக்கப்ப. உன் பொண்டாட்டி நல்லா தூண்டி விட்டுருப்பா. ஏங்க சம்பாரிச்சு உங்கள் அம்மா கையிலேயே கொடுக்குறீங்களே, நமக்குன்னு கொஞ்சம் கூட பணம் எடுத்து வைக்க மாட்டீங்களேன்னு இப்படி டெய்லி தலகாணி மந்திரமாக போட்டிருப்பா. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானும் இல்லாத சமயத்தில் கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்து உன் பொண்டாட்டி கையில் கொடுத்துருக்குறேன். அதை இப்போ நான் கேட்டால் அப்படியே என் கூடயும் மக கூடயும் அப்படியே சண்டைக்கு வர்றேன். அம்மா, இப்படியெல்லாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. 5 விசை சம்பாத்தியம் வந்தாலும் கூட அதை கொண்டு வந்து முழுசாக உங்கள் கையில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தான் என்னோட தேவைகளுக்கோ என் பிள்ளைகளோட தேவைகளுக்கோ என் பொண்டாட்டியோட தேவைகளுக்கோ எதுவாக இருந்தாலும் சொல்லி அது என்ன தேவைன்னு சொல்லி உங்கள் கையிலேருந்து வாங்கி தான் அவங்களுக்கு நான் செலவழிக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்த என்னையை இப்படி நீங்கள் பேசி என் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்களேம்மா. நீ இப்போ சொல்கிறது உண்மைதான்ப்பா. இவ்வளோ நாள் நீ அப்படித்தான் இருந்த, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் உன் பொண்டாட்டி என்னென்னத்தை சொல்லி கொடுத்தாலோ தெரியலையே, இன்னைக்கு நீ மாறிட்டியேப்பா. அப்படி சொல்லுங்கம்மா. அண்ணே, இதுதானே உண்மை. மல்லிகா, நீ எரியிற தீயில எண்ணெயை மேலும் மேலும் ஊத்தாதம்மா. அம்மா ஏற்கனவே என் மேலே கோபமாக இருக்காங்க, நீ இன்னும் ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கியா? அத்தை, மாமா என்கிட்ட பணத்தை கொடுத்தது உண்மைதான் த. ஆனால் நீங்கள் வந்த உடனே உங்கள் கையில் கொடுத்துடணும்னு சொல்லி தான் என் கையில் பணத்தை கொடுத்தாரு த. நான் போய் பணத்தை எடுத்துகிட்டு வரேன் த. வாய மூடுறி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி. நல்லா இருந்த என் பிள்ளைய அவன் மனசில் நஞ்ச விதைச்சி பணத்தை நீங்கள் நம்ம செலவுக்குன்னு எடுத்து வைங்க அப்படியா இப்படியான்னு என்னென்னமோ சொல்லி இன்னைக்கு என் பையன் இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து உன் கையில் கொடுக்குற அளவுக்கு அவனை மாற்றிட்டீலடி. அத்தை, நடந்தது என்னன்னு தெரியாமல் நீங்கள் எதையோ பேசுறீங்களே அத்தை.
சரிடி, நீ சொல்றது போலயே வச்சுக்கலாம். எதுக்கு பணத்தை கொண்டு வந்து உன் கையில கொடுத்தான்? நான் வரவும் அவன் வச்சிருந்து என் கையில கொடுக்க வேண்டியதானே? இன்னைக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான், நாளைக்கு இன்னொரு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உன் பேர்ல மாத்தி எழுதுன்னு நினைப்பான். அப்படியே இந்த வீட்டில் இருக்கிற சொத்து நகை நட்டு எல்லாத்தையும் நீங்க வாரி தட்டிட்டு போயிடுவீங்க. நான் ஓட்டாண்டியே அந்த வீட்டில் உட்காந்துருக்கணும். இதுதானடி உன்னோட நினப்பு. என் மகனை இதற்கு தானே நடி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு இருக்க. அம்மா, அன்னைக்கிளி மேலே என்னம்மா தப்பு இருக்குது? எதுக்குமா அவளை இப்படிலாம் பேசுகிறீங்க? அம்மா, நீங்கள் எவ்வளவுதான் அண்ணங்கிட்ட என்னத்தை சொன்னாலும் அண்ணே அன்னைக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணி பேசுவான். உங்களை என்றைக்குமே அண்ணே புரிஞ்சுக்கிறவே மாட்டான். இந்தாடி அன்னைக்கிளி, உன் புருஷன் மனசை மாற்றி இந்த சொத்தெல்லாம் உன் பேருக்கு நல்லா எழுதி வாங்கிட்டு என்னைய ஓட்டாண்டி ஆக்கி இந்த வீட்டில் நீ ராணியாட்டம் இருக்கணும்னு சொல்லி தானே இப்படி காயை நகர்த்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நாளாகவே நான் உன்னைய பார்த்துக்கிட்டு தாண்டி இருக்கேன். உன் நடவடிக்கையே சரியில்லை. இனிமே என் மூஞ்சில நீ முழிக்கவே கூடாது. இந்த வீட்லேயும் நீ இருக்கக்கூடாதுடி. இப்பயே வீட்டை விட்டு வெளியே போடி. மல்லிகா, இப்போ உனக்கு சந்தோஷமாம்மா? அம்மாவுக்கு எனக்கும் நீ நினச்சது போலயே பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டேல, நல்லா சந்தோஷமா இருமா. தங்கராசு, நான் தானடா உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன். அந்த பிள்ளை சும்மா இருக்கிற பிள்ளையிட்ட போய் எதுக்கு எகிரிக்கிட்டு இருக்க நீ? உன் பொண்டாட்டி ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. இல்லைன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், பார்த்துக்கோ. அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? இந்த வீட்டுக்கு இவளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்து 18 வருஷமாக இருக்குமா. இவன் இந்த வீட்டுக்காண்டி எப்படியெல்லாம் உழைச்சிருக்காம்மா. இப்போ இவளை திடீர்னு வீட்டை விட்டு போன்னு சொன்னால் அவன் எங்கம்மா போவா? ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? என் பிள்ளைங்க வந்து அம்மாவை எங்கன்னு கேட்டா அந்த பிள்ளைகளுக்கு நான் என்னம்மா பதில் சொல்லுவேன்? பிள்ளைகளை பற்றி நீ ஒன்றும் யோசிக்காதடா. என் பேத்திமார்களை எப்படி பார்த்துக்கிறோன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு அம்மா முக்கியமா இல்லை உன் பொண்டாட்டி முக்கியமா? நீயே முடிவெடுத்துக்கோ. அண்ணே, அம்மா கேட்குறதும் சரிதானே? உனக்கு அம்மா முக்கியமா இல்லை உன் பொண்டாட்டி முக்கியமா? சொல்லு நீயேவும். மல்லிகா, நீயும் ஏமா என் மனசை கஷ்டப்படுத்துகிற? மல்லிகா, இப்போ எனக்கு உன் என்ன முழுசாக புரியுதுமா. எப்படியாவது என்னையும் அன்னைக்கிளையும் பிள்ளைகளையும் வீட்டை விட்டு துரத்திட்டா முழுசாக அந்த வீடு சொத்து சுகம் எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சுக்கலான்னு நல்லா பிளான் போட்டிருக்கம்மா. அது எனக்கு நல்லா தெளிவாக தெரியுது. தேவையில்லாமல் என் மகளை பேசாதடா. என் மக குணத்துக்கும் உன் பொண்டாட்டி குணத்துக்கும் ஏணி வச்சாலும் கூட எட்டாதுடா. சரி, தேவையில்லாமல் பேசாத. இப்போ உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறியா இல்லை நான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகட்டுமா? அத்தை, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக வேணாம் அத்தை. நீங்கள் இந்த வீட்லேயே இருங்க அத்தை. நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அத்தை. அன்னைக்கிளி, அம்மா தான் என்னத்தையே உளர்றாங்கன்னா நீயும் உளறிக்கிட்டு இருக்க. பேசாமல் வீட்டுக்குள்ளே போ அன்னைக்கிளி. இல்லை மாமா, அத்தை பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாதா? அத்தை ஒரு முடிவெடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து மாறவே மாட்டாங்க. நான் வீட்டை விட்டு போகிறேன் மாமா. ஆனால் நான் போகும்போது என் பிள்ளைகளையும் நான் கூட்டு போயிடுவேன். அன்னைக்கிளி, உனக்கு எவ்வளோ துமுறு இருந்தா என் வீட்டு வாரிசுகளை நீ வீட்டை விட்டு கூட்டு போவேன்னு சொல்லுவ? பிள்ளைக இந்த வீட்டோட வாரிசுடி. நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. அன்னைக்கிளி, நீ போகாதம்மா. அம்மாட்ட நான் பேசி சமாளிக்கிறம்மா. நீ போகாதம்மா. அம்மா எடுத்து சொன்னால் கேட்டுக்குவாங்க. நீ வீட்டை விட்டு மட்டும் போகாதம்மா. ஆஹா, என் கனவு இன்னைக்கு நிறைவேறணும் போலயே. போகட்டும், இந்த குந்தாணி மட்டும் இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போயிட்டானா அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மயக்கி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் உள்ள சொத்தெல்லாம் ஒன்றா என் பேருக்கு எப்படியாவது மாற்றி எழுதிடுவேன். மாமா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க மாமா. பிள்ளைங்க வந்தால் நல்லா பார்த்துக்குங்க மாமா. நான் போகிறேன் மாமா. அன்னைக்கிளி, நீ எங்கம்மா போவ? அன்னைக்கிளி, வீட்டை விட்டு போகாதம்மா. மாமா சொன்னா கேளுமா.